கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இதுவரைக்கும் கண்டுக்குட்டி ஆராதனையை குறித்தும் நாம் தேவன் வெறுக்கும் ஆராதனையை குறித்தும் நாம் பார்த்தோம். இந்த இடத்துல நாம் வீணான ஆராதனையை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம போய் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாயிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்யலாம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 9வது வசனத்தில், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். ஆண்டவர் தாயின் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு கற்பனையை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவங்க என்ன சொல்லி மக்களுக்கு போதித்தாங்கன்னா, நீங்கள் ஒரு காணிக்கையை நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு செலுத்தி விடுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதிக்கிறாங்க. பாருங்க, இதுதான் இன்னைக்கு சபையில் காணப்படுகிற மனுஷருடைய கற்பனைகள். இந்த மனுஷருடைய கற்பனைகள் என்று சொல்வது ஒவ்வொரு சபைகளிலும் நம்ம இருக்கிறத பார்க்க முடியும். ஒவ்வொரு சபையும் அதை ஸ்தாபித்த மனிதர்களாலே சில சட்டத்திட்டங்களை, சில உபதேசங்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை பின்பற்றுகிறவர்கள் தான் மனித கற்பனைகளை பின்பற்றுகிறார்கள். அவள் கேட்டால், இது எங்களுடைய சபையினுடைய ஒழுங்கு, இது எங்களுடைய சபையை ஸ்தாபித்த சபை ஸ்தாபகருடைய கட்டளைகள், கற்பனைகள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கென்று கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர்கள் எழுதி வைத்து அதை போதித்து மக்களுக்கு இப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் மக்களுக்கு போதித்து அவர்கள் தேவனுடைய பேரிலே செய்கிற வீணான ஆராதனைகளை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலையும் நம்ம 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களில் நம்ம பார்க்க முடியும். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவர். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். பாருங்கள், இப்படி மனிதருடைய கற்பனைகள் இவங்க சொல்கிறத பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி இப்படிப்பட்ட உபதேசங்களை போதிக்கக்கூடிய சபைகள் இருக்கிறாங்க. விவாகம் பண்ணாது இருக்கிறது தான் பெரிய பரிசுத்தமான வாழ்க்கை என்றும் அது மேலான வாழ்க்கை என்றும் அதை சிலர் செய்கிறவர்கள் தான் ஊழியத்துக்கு தகுதியானவர்கள் என்றும் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போல் சில ஆகாரங்களை, இதை நீங்கள் புசிக்கக்கூடாது, அதை புசிக்கக்கூடாது, இதை தொடக்கூடாது, இதை ருசி பார்க்கக்கூடாது என்று சொல்லி கட்டளைகளை இட்டு அவர்கள் ஒரு அது ஆண்டவர் என்று சொல்லும்போது அதுதான் சுய இஷ்டமான ஆராதனை என்று சொல்லி கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18 நம்ம கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதலுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளை துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனையின்படியும் போதனையின்படி நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என
இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இன்றைக்கி அநேக காரியங்கள், இப்படி நீங்கள் உபவாசம் இருக்கணும், இதை புசிக்கலாம், இதை புசிக்கக்கூடாது, உபவாசம் செய்கிற நாட்களில் நீங்கள் இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, தொடாது, ருசி பாராது, அநேக கட்டளைகள், அநேக கற்பனைகளை மனிதர்களாகவே ஏற்படுத்தி கொண்டு மக்களுக்கு போதித்து அந்த வீணான அந்த போதனைகளினாலே உண்டாகக்கூடிய ஒரு வீண் ஆராதனையை ஆண்டவருக்கு செய்கிறது. ஆண்டவர் அதான் சொல்கிறார், என்னுடைய கற்பனைகள் அது பாரமானவர்கள் அல்ல, நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்கிற கட்டளை இல்லாமல் கற்பனை வேறு ஒன்று புதிதாக அவர் கற்பனை சொல்லவில்லை. அவர் சொல்ல அவருடைய முதலாம் கற்பனை உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் நீ அன்பு கூறு. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது தான் இது முதலாவது பிரதான கற்பனை என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது அவர் சொல்லும்போது இதற்கு ஒப்பனையான இரண்டாவது கற்பனை என்னவென்று சொன்னால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்தில் நீ அன்பு கூறு. இதை இந்த ரெண்டும் தான் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு மனிதர்கள் இந்த கற்பனைகளை அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், தள்ளிவிட்டு அவர்கள் சுய இஷ்டமான ஒரு கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர்கள் பின்பற்றுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் ரெண்டு கற்பனை, அதுவும் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மா முழு பலத்தோடும் நீ அன்பு கூறு. அந்த அன்பு கூறுகிறதுனால ஒருவன் இடத்தில் அன்பு கூர்ந்தால் என்ன செய்யணும்னு சொல்கிறார், என் கற்பனைகளை கேட்குவான். சரி ஆண்டவரே, உங்கள் கற்பனை என்ன அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவர்கள் பிறனிடத்தில் அன்பு கூறு. இதில் முழு நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்போ உன்னை போல நீ பிறனை நேசி. நீ உனக்கு மனுஷர்கள் எவைகளை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறாய் அதை நீ மற்றவர்களுக்கு செய்யாத. மனுஷர்கள் உனக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதே மற்றவங்களுக்கு செய்யுங்க. இதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்று சொல்கிறார். மற்ற 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் தான். அப்போ தேவனுடைய கட்டளை அப்படி கற்பனை அப்படின்னு சொல்கிறது அது அன்பு கூறுதல். தேவனுடைய அன்பு கூறுனா என் கற்பனை கூறு. ஏன்னா கற்பனையை கேட்கணுன்னா என்னது, ஒரு இடத்துல ஒரு அன்பாக இருங்க, நீங்கள் ஒன்றா அன்பாக இருங்க, நீங்கள் அன்பில் நடந்து கொள்ளுங்க. இதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரே தவிர அவருடைய கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்ல. ஆனால் மனிதர்கள் நிறைய காரியங்களை, இப்படி முழங்காலில் நின்னா, நீ இப்படி கண்ணீர் விட்டா, நீ இப்படி உபவாசம் பண்ணினா, உபவாசம் பண்ணும்போது எப்படி உபவாசம் பண்ணணும், இதை நீ புசிக்கக்கூடாது, இதை நீ புசிக்கலாம், நீ விவாகம் பண்ணாமல் இருக்கிறதான் கடவுளுக்கு பிரியமானது, இந்த ஆகாரம்லாம் புசித்தா தேவனுக்கு பிடிக்காது. இப்படி அநேக கற்பனைகளை கட்டளைகளை தேவன் சொல்லாத காரியங்களெல்லாம் மனிதனுக்கு சொல்லி 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 மனிதர்களுக்கு மேல் பாரமான காரியங்களை சுமத்தி அது ஒன்றையும் இவர்கள் செய்யாதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், வீணான ஆராதனை செய்கிறார்கள். ஆண்டவர் இதுதான் வீணான ஆராதனை என்றும் அது சுய இஷ்டமான ஆராதனை. இப்படிப்பட்ட ஆராதனைகளால் வேணால் உங்கள் சரீரத்துக்கு அது பிரயோஜனத்தை உண்டு பண்ணலாம். இப்போ ஒருத்தர் பாஸ்டிங் இருக்கிறனால அவங்க சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் அவங்களுக்கு ஏற்படலாம். சில விரதங்கள் அது அதிக நாள் இருப்பதில்லை, நீண்ட காலம் சில வேளைகள் நாம் சாப்பிடாம இருந்தால் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் காணப்படும். அது சரீரத்தை ஒடுக்கிறது, அது டிசிப்ளின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் கிடைக்குமே தவிர அது தேவனுக்கு பிரியமான ஆராதனை அல்ல. தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்று சொல்வது என்ன என்று சொன்னால், ரோமர் 12:1 சொல்லுகிறது தான் அந்த புத்தி உள்ள ஆராதனை. அந்த புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்வது நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவபலி, சரீரத்தின் அவயவங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை செய்வது. ஒரு காலத்தில் நம்முடைய கண்களையும் நம்முடைய காதுகளையும் நம்முடைய வாயையும் நம்முடைய அவயவங்கள் கை கால்கள் எல்லாவற்றையும் பாவம் செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் அவைகளை நீதியின் அவயங்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். இதுதான் வேதம் புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையினாலே இந்த ஆராதனைகளை 5 வகையான ஆராதனை பார்த்தோம். கண்டுக்குட்டி ஆராதனை, கர்த்தர் வெறுக்கும் ஆராதனை, அதுக்கடுத்து
ஆண்டவர் வீணான ஆராதனை, அடுத்து சுய இஷ்டமான ஆராதனை, இந்த 4 ஆராதனைகளும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் அங்கீகரிக்க ஒரே ஆராதனை, அது புத்தி உள்ள ஆராதனை. ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மெய்யான ஆராதனைக்கு தான் மோசே இஸ்ரேல் ஜனங்களை போக விடுன்னு சொல்கிறான். அங்கே எங்களை நாங்கள் அந்த எகிப்தின் ராஜா பார்வோன் அவனை தடுக்கிறான். ஆண்கள் மட்டும் போங்க, அடுத்து நீங்களும் மனைவிகள் மட்டும் போங்க, அடுத்து பிள்ளைகளும் போங்க, ஆடு மாடுகள் போக வேண்டாம். அவன் மோசே சொன்னான், ஒரு குழம்பை கூட நாங்கள் பின் வைக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால், நாங்கள் ஆராதனை செய்யும்போது எங்கள் தேவனாய கர்த்தர் என்ன கேட்டாலும் நாங்கள் அதை அவருக்கு கொடுப்போம். அதுதான் மெய்யான ஆராதனை. நம்மை முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணித்து 365 நாளும் 24 மணி நேரமும் நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் மெய்யான புத்தியுள்ள ஆராதனை. அதுதான் ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுத்து செய்யக்கூடிய ஆராதனை. அந்த ஆராதனை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரே தவிர இந்த 2 மணி நேரம் பாடல் பாடி டான்ஸ் ஆடுவதில்லை. அது தேவனை துதிக்கும் போது அது ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்ஷிப்பே தவிர அதுதான் ஒர்ஷிப் கிடையாது. ஒர்ஷிப் மெய்யான ஒர்ஷிப் ரோமர் 12:1 சொல்லப்படுகிறதான். இந்த ஆராதனை செய்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயலை அடைவார்கள். அவரை போல சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அவரை போல பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். அவரை போல் நீதி செய்கிறவர்களாய், இரக்கமுடையவர்களாய், மன்னிக்கிறவர்களாய், அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்காளிகளாக மாறுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.